ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை லோ பட்ஜெட்ல காட்டேஜஸ் கட்டி சேல் பண்றோம். இடத்துடன் கூடிய காட்டேஜோட விலையே 18 லட்சம் ரூபாய்க்கு. முன்பணம் கிடையாது, மொத்தமே மினிமம் நான் சொல்றது ஒரு 5 இயர்ஸ்ல 5 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் வரும். பட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்டேஷன், ஈஸி, இது எல்லாமே இந்த ஆஃபர்ல வந்துடும். ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறோம். புதுசா ஒரு ஃபிஷிங் ஹார்பர் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. நம்ம ஸ்மார்ட் சிட்டி, அதாவது குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று, நம்ம மஹிந்திரா சிட்டி மாதிரி ஒன்று கிராண்டா நம்ம சைட்ல இருந்து ரேடியஸ்ல பார்த்தோம்னா ஒரு 18 கிலோமீட்டர்ஸ். 4000 இஎம்ஐ கட்டணும். மாசம் 4000 ரூபாய் ஒரு காட்டேஜ் வாங்குறீங்க. நீங்க வாங்குற காட்டேஜ் நான் ரெண்டுக்கு விடுறேன். அதை வந்து கஸ்டமர்ஸ் உடனே ஆரோக்கியமும் எடுத்துக்கலாம். இப்போ இடம் வாங்கினா கொஞ்ச நாள்லயே வந்து நமக்கு இன்கமும் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் புத்திசாலித்தனமா, அதாவது சேஃபானது கூட. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. இந்த ஸ்பெஷலான வீடியோ பண்றதுக்காக நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காருன்னே சொல்லலாம். அவர்கிட்ட தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது எந்த அளவுக்கு வந்து நல்லது, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சார் கிட்ட நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவா வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சார். வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார், உங்களை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா நம்ம ரியல் எஸ்டேட் பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் இந்த சைட்டை பத்தி பார்ப்போம். கண்டிப்பா ப்ரோ. வணக்கம், நான் பிரிஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா அக்கார்ட் ஹவுசிங். ஸோ வி ஆர் பேசிக்கலி டவுன்ஷிப் பில்டர்ஸ். கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டை தவிர நம்ம வேற எதுவுமே டெவலப் பண்றது இல்லை. முக்கியமா வந்து அப்ரிசியேஷன் ஆகிற மாதிரி உள்ள ப்ராஜெக்ட், அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டியில தான் நம்ம ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுவோம். ஏன்னா எல்லாரும் ஹார்ட் அண்ட் மணி இல்லையா பிரதர்? எல்லாரும் சிறுக பாவம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சில லட்சங்கள் வச்சிருப்பாங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு பின்னாடி growth இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வருவாங்க நம்பிக்கையோட. ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை வந்து நம்ம பூர்த்தி பண்றோம். அதனாலதான் நம்ம அக்கார்ட் ஹவுசிங்குடைய எல்லா ப்ராஜெக்ட்டுமே நல்லா அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய ஒரு லொக்காலிட்டியில தான் டெவலப் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு விஷனோட தான் நம்ம கொண்டு போவோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுத்தி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எப்படி எல்லாம் இருக்கு, growth எப்படி இருக்கு, இன்னொரு 5 வருஷத்துல growth எப்படி இருக்கும், 10 வருஷத்துல growth எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த லொக்காலிட்டியில ப்ராஜெக்டை நம்ம டெவலப் பண்ணுவோம். ஓகே. அப்போ அக்கார்ட் ஹவுசிங்கை பொறுத்த அளவுக்கு உங்ககிட்ட இடம் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு growth இருக்கும். கண்டிப்பா. நிறைய பேர் வந்துட்டு அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த சிறுக சேர்த்து வச்ச காசை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பா. அது வந்துட்டு நிறைய வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. நிறைய இருக்கு. ஒண்ணு லேண்ட், அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். கண்டிப்பா. இதுல எதுல போட்டா சேஃபாவும் இருக்கணும், எனக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கணும் அப்படின்னா எதுல போட்டா நல்லா இருக்கும்? கண்டிப்பா ப்ரோ, நல்ல கேள்வி இது. நீங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதாவது கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப சில்வர் கூட வந்துருச்சு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, ஷேர் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு எடுத்துப்போம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னு வச்சுங்களேன், எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, அதை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு அதுவும் ரிஸ்க் இருக்கு இல்லையா? சோ இன்னொன்னு வந்து ரெண்டாவது அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு இருக்கும்? ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸ்லோ growth. ஆமா. சோ இப்போ வந்து ஓகே, ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. இந்த ஒரு வருஷத்துல ஒரு growth பயங்கரமா போயிடுச்சு. ஆமா. சோ இதுக்கு அடுத்து ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும் நம்ம. சோ அப்படி இருக்கும்போது நம்ம நினைச்சு பார்க்குற அளவுக்கு growth வராது. சோ மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லமே ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அதுல எதுல பண்றது, அதுலயும் நிறைய சாய்ஸஸ் நிறைய இருக்கு. ஆமா. சோ எந்த செக்டர் அது உள்ள எப்படி பண்றது, ஏது பண்றது, சோ இதுல எல்லாமே வந்து அதுக்கே ஒரு பெரிய ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். நம்ம அதுலயும் மிஸ் பண்ணிடுவோம் கண்டிப்பா. ஏன்னா நமக்கு அதுல ரிஸ்க் ஃபேக்டர் அதுல எல்லாருக்குமே அதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி அதுல ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். இது எல்லாத்தையும் விட எனக்கு தெரிஞ்சு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் புத்திசாலித்தனம், அதாவது சேஃபானது கூட. ஏன்னா இப்போ நம்ம ஒரு லேண்ட்னும் போது அதோட அப்ரிசியேஷன் பார்த்தோம்னா 3 இயர்ஸ்ல ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அந்த மாதிரி அப்ரிசியேஷன் எல்லாம் வரும். ஓகே. சோ இப்போ எங்க ப்ராஜெக்ட்லாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரிட்டர்ன்ஸ் வேற நீங்க கோல்ட்ல எதிர்பார்க்க முடியாது, மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அதே மாதிரி நிலம் வாங்கி போட்டோமா, டாக்குமெண்ட் எடுத்து வச்சோமா, முடிஞ்சு போச்சு. சோ அது ஃபியூச்சர்ல இப்ப நம்ம ஒரு 2 குழந்தை இருக்கு, 2 லேண்ட் வாங்கி போடுறோம்னு வச்சுங்களேன். சோ அந்த இடம் வாங்கி போட்டாச்சு, மறந்துடணும், அவ்வளவுதான். இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த குழந்தையோட ஒரு பொண்ணு குழந்தைய வச்சிருந்தாங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு சரி அடுத்த வித்து பண்ணிக்கலாமே, இல்ல வேண்டாம்
குழந்தைங்க படிப்புக்காக வித்துட்டு தைரியமா பண்ணலாம். ஸோ நமக்கு இருக்கு அந்த அசெட், அதை பாட்டு க்ரோ ஆகும். நமக்கு ரிஸ்க் ஃபேக்டரே கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா கரெக்டா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி பக்காவா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல லீகல் செக் பண்ணணும். ரொம்ப மெயின் அது. லீகல் செக் அதுல நிறைய பேர் கொட்டை விட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, ஈவன் நம்ம ப்ராஜெக்டை கூட நம்ம பேங்க் அப்ரூவ் ப்ராஜெக்ட் தான், என்கிட்ட புக் பண்றவங்களுக்கும் நான் சொல்றது அதுதான். என்கிட்ட வாங்குறீங்களா, நீங்க எல்லாம் பக்காவா தான் சார் இருக்கும். என்னுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கும், கிறிஸ்டலா இருக்கும். ஏன்னா அதுல எந்த ஒரு மன உளைச்சலும் கஸ்டமர் அடைய மாட்டாங்க. ஏன்னா நல்லா தெரியும் அந்த தப்பு நம்ம பண்ண மாட்டோம். இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன் கஸ்டமர் கிட்ட, நீங்க என்கிட்ட டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல்ல பாருங்க, அட்வொகேட்ட பாருங்க, செக் பண்ணிக்கோங்க, திருப்தியா வாங்குங்க. அவ்வளவுதான். வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பட்டா சிட்டா அடங்கல் இப்ப நாங்களே பண்ணி கொடுக்குறோம். சோ அதையும் கிளியரா பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த ப்ராசஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிலம் நம்மள பாத்துக்கணும். ரிஸ்க் ஃபேக்டர்ன்றதே கிடையாது. சில பேருக்குலாம் ஃபியூச்சர்ல நிறைய பேருக்கு ஃபியூச்சர்ல செட்டில்மெண்டாவே வந்திருக்கு. சில பேர் ஒரு 5 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அது கோடியில வந்திருக்கும். அது அவங்களை காப்பாத்தும். அதனால புத்திசாலித்தனம் லேண்ட்ல போடுறதுதான். நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா சார், ஒரு இடம் வாங்கணும்னு முடிவு பண்றாங்கன்னா அந்த இடத்தோட அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப முக்கியமான விஷயம் பிரதர். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 2 டைப் இருக்கு growth. ஒண்ணு வந்து சைட் உள்ள என்ன growth, சைட் உள்ள என்ன டெவலப்மெண்ட்ஸ் வருது, சோ அது மெயினா பார்க்கணும். ரெண்டாவது வந்து சைட்டை சுத்தி என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, சைட்டை சுத்தி ரோட் கனெக்டிவிட்டி என்ன இருக்கு. சோ இது மூணுத்தையும் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சைட்டே பாருங்களேன். நம்ம சைட் இது ஈசிஆர் சைட் இல்லைங்களா? இப்ப ஈசிஆர் சைட் பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல டெவலப் பண்ணிருக்கோம். சோ இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா சார், உள்ள டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கான்செப்ட்ல நம்ம டெவலப் பண்றோம். ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு. ஃப்ரண்ட்ல கிராண்டா ஆர்ச் கொடுத்துருக்கோம், 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறோம், சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்கு. இது இல்லாம பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாமே 40 feet எலிவேட்டட் ரோட்ஸ், 40 அடி ரோடு எல்லாமே, 30 feet ரோட்ஸ் இன்னர் ரோட்ஸ் எல்லாமே. இது இல்லாம ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், பார்க் டெவலப் பண்றோம் 1 acre, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சிட் அவுட்ஸ். இது இல்லாம ஒரு ஸ்மால் ரெஸ்டாரண்ட் உள்ள கொண்டு வரோம். இது இல்லாம நம்ம ப்ராஜெக்ட்ல இங்க பாத்தீங்கன்னா காட்டேஜஸ் கொண்டு வரோம். ஆமா, கமர்ஷியல் காட்டேஜஸ். அதாவது வெறும் பிளாட்ஸ் மட்டும் நம்ம கொடுக்கல, கமர்ஷியல் காட்டேஜஸ் உள்ள கட்டி கொடுக்குறோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை லோ பட்ஜெட்ல காட்டேஜஸ் கட்டி சேல் பண்றோம். எவ்வளவு நினைக்கிறீங்க? லோ பட்ஜெட் ஒண்ணு இல்ல, 18 லட்சம் ரூபாய்க்கு. முன்பணம் கிடையாது, மொத்தமே. ஒரு காட்டேஜோட இடத்துடன் கூடிய காட்டேஜோட விலையே 18 லட்சம் ரூபாய்ல ஆரம்பிச்சு, ஸ்விம்மிங் பூலோட வேணுமா 30 lakhs, இல்ல இன்னும் லக்ஸரியா வேணுமா 60 lakhs, 80 lakhs. இந்த மாதிரி டைப் ஆஃப் காட்டேஜஸ் நம்ம கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்க கஸ்டமைஸ்டா நம்ம கட்டி கொடுக்குறோம். சோ இதுல ஒரு 125 காட்டேஜ் வருது. சோ இதுல எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட்? இது டோட்டலா 10 ஏக்கர் டவுன்ஷிப். சோ இதுல வந்து ஒரு 275 யூனிட்ஸ் மொத்தமே பிளாட்ஸ். சோ அதுல ஒரு 125 நம்ம காட்டேஜா டெவலப் பண்றோம். ஓகே. சோ மிச்சம் ஒரு 150 வந்து பிளாட்ஸா கொடுக்குறோம். இந்த கமர்ஷியல் காட்டேஜ்க்கு என்ன வேல்யூ இருக்கோ லேண்டுக்கு, அதே தான் உங்க லேண்டுக்கும் வந்துரும். மினிமம் நான் சொல்றது ஒரு 5 yearsல 5 times ரிட்டர்ன்ஸ் வரும். நான் ரொம்ப சேஃபா சொல்றேன், 5 times. இன்னைக்கு நம்ம கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட், வெறும் 1000 ரூபாய். இப்ப ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவல் ரேட் வந்து 1200. ஓகே. இப்போ இந்த மந்த் எண்டுக்குள்ள புக் பண்ணா 1000 rupees per square feet நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. சோ இதுல வந்து இன்னொரு ஆஃபரும் இருக்கு. பட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்டேஷன் ஈஸி. இது எல்லாமே இந்த ஆஃபர்ல வந்துரும். ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறோம். இடமா வாங்குறதா வந்து 8 லட்சம் ரூபாய் இருந்து கொடுக்குறேன். மினிமம் 8 lakhs பிளாட். 8 லட்சம் ரூபாய் வந்து நம்ம சென்னை ஈசிஆர்ல நம்ம நேச்சர்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் வாங்கலாம். இப்ப நம்ம சைட்டை சுத்தி இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஈசிஆர் முதல்ல ஸ்டேட் ஹைவேவா இருந்தது, இப்ப நேஷனல் ஹைவேவா கன்வெர்ட் பண்ணி 8-way லைன், அதாவது 6-way லைனா டெவலப் பண்றாங்க, இன்க்ளூடிங் 2 சர்வீஸ் லைனோட சேர்த்து 8-way லைன். சோ அப்படியே இப்ப ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அங்க இருந்து நம்ம சைட் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஹைவே ஓபன் ஆயிடுச்சுன்னா இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? சொல்லவே தேவையில்லை. சென்னை பெரிஃபரல் ரோடு ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய அவுட்டர் ரிங் ரோடு. அந்த அவுட்டர் ரிங் ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும். மீஞ்சூர்ல ஆரம்பிச்சு சென்னை ஈசிஆர்ல முடியுது. அதுவும் ஒரு 6 monthsல ஓபன் ஆயிடும். ஓபன் ஆயிடுச்சுன்னா இதோட வேல்யூ வேற எங்கேயோ போயிடும். ஏன்னா நம்ம அந்த ஓபன் ஆயிடுச்சுன்னா சிட்டி உள்ள இருந்து ஒரு 45 minutesல ரீச் ஆயிடலாம். அப்ப வந்து இது வந்து ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸா தெரியாது. சோ இது ஒண்ணு. இது இல்லாம இங்க இருந்து ஒரு 1/2 hourல டிராவல் பண்ண நம்ம சைட்ல இருந்து மரக்காணம் அங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஃபிஷிங் ஹார்பர் ஒண்ணு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதானே இது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. சோ அதுவும் இன்னொரு 1 yearல ஓபன் ஆயிடும். இது இல்லாம பிரதர்
ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நம்ம ஸ்மார்ட் சிட்டி, அதாவது குளோபல் சிட்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு நம்ம மஹிந்திரா சிட்டி மாதிரி ஒண்ணு கிராண்டா நம்ம சைட்ல இருந்து ரேடியஸ்ல பார்த்தோம்னா ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் ஓகே. அங்க ஒண்ணு பெருசா 2000 ஏக்கர்ல ஒண்ணு பெரிய டவுன்ஷிப் ஒண்ணு டெவலப் பண்றாங்க. சோ அப்ப இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ரைட்டான ஒரு ரைட் மட்டும் கிடையாது, ரொம்ப ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமா கூட. ஓகே. கம்மி பட்ஜெட் பிரதர். நம்ம இப்ப ஒண்ணும் இல்ல, எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிட்டி உள்ள ஒரு 6000 ரூபாய்க்கு உள்ள, 6000 ரூபாய் கம்மி எங்கேயும் கிடையாது, சிட்டி பக்கத்துல, சிட்டி உள்ள கிடையாது, அதுவும் சிட்டிக்கு பக்கத்துல வெளியில ஒரு 6000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணா நான் கேக்குறது இந்த ஒரு 2 இயர்ஸ்ல 3 இயர்ஸ்ல டபுள் ஆகுமா? ஆகாது. என்ன நான் சொல்றது நான் 5 5 இயர்ஸ்ல நான் சொல்றது இங்க 5 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்றேன். நான் கேக்குறது இதே 5 இயர்ஸ்ல அந்த 6000ன்றது 30,000 ஆகுமா? ஆகாது. மிஞ்சி போனா ஒரு 7000 ஆகலாம், இல்ல 7500 ஆகலாம். மினிமம் மேக்ஸிமம் போனா ஒரு 8000 ரூபாய் போகும், இல்ல 9000 போகும். டபுள் ஆகுது இல்ல. ஆனா இங்க பாருங்க, அதே 6000 ரூபாய்க்கு இங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா 5 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள், இப்ப ஒரு இங்க ஒரு 6000 ரூபாய்க்குன்னும் போது இங்க ஒரு இப்ப சிட்டி உள்ள இப்ப அவங்க போயிட்டு ஒரு கிரவுண்ட் வாங்குறாங்க 6000 ரூபாய்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் கிரவுண்ட் இல்லைங்களா? இப்போ இங்க நம்ம சைட்ல அதே 1.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும்? 5 டைம்ஸ். அதாவது 5 வருஷத்துல 1.5 கோடி இன்டூ 5 7 கோடி 7.5 கோடி. சோ இந்த ரிட்டர்ன்ஸ் சிட்டி பக்கத்துல வாங்கினா இருக்குமா? இருக்காது. அதாவது மிஞ்சி போனா நீங்க சொன்ன மாதிரி 6000ன்றது 8000 இல்ல மேக்ஸிமம் போனா 10,000 வரும், அவ்வளவுதான். இப்ப இங்க வந்து வால்யூம் நிறைய எடுத்துக்கலாம். அங்க ஒரு கிரவுண்ட் வாங்குற இடத்துக்கு இங்க 5-6 கிரவுண்ட் எடுத்துக்கலாம். ஆமா. சோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய அப்ரிசியேஷனும் பெருசா இருக்கும். சோ இப்ப இடம் வாங்கணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா சார்? ஒன்னு பேங்க் லோன்ல போற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, இன்னொன்னு ரெடி கேஷ் வச்சு ரெடி கேஷ்ல பண்ணலாம். ரெடி கேஷ்ல போறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, அது டைரக்டா அப்படியே பண்ணிடுவாங்க. கண்டிப்பா. பேங்க் லோன்ல பண்றவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான இது பண்ணி கொடுக்குறோம் சார்? கண்டிப்பா ப்ரோ, இன்னொரு நல்ல கேள்வி. இப்ப பேங்க் லோன்ல போறவங்களுக்கு நான் ஒரே ஒண்ணுதான் சொல்லுவேன், மேக்ஸிமம் லோன் போவாதீங்கன்னு சொல்லுவேன். அப்படி போறீங்களா போங்க, ஆனா 100% 80% எல்லாம் போக கூடாது. ஒரு 50% லோன் போனா போதும். நான் என்னோட அட்வைஸ் அதுதான். நான் என்னோட ஒரு வெல்விஷரா நான் சொல்றதும் அதுதான். ஒரு 50% லோன் போங்க, பேலன்ஸ் வந்து எப்படியாவது மொபைலைஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி இருக்கும்போது பேர்டனா இருக்காது. இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப சிட்டி உள்ளே அவங்க நாளைக்கு ஒரு வீடு வாங்க போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த லோன் அதை பாதிக்காது. புரியுது. அவங்க பேர்டனாவும் இருக்காது இல்லைங்களா ப்ரோ? இல்லன்னா அவங்க ஏர்ன் பண்றதுல ஒரு பாதி அமௌண்ட் இஎம்ஐ கட்டுற மாதிரி ஆயிடும். அதனாலதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், மேக்ஸிமம் லோன் போவாதீங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு லோன் கம்மியா போறோமோ அது இது. இப்ப நம்ம ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா நான் இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இங்க நம்ம வந்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரு 8 lakhs மினிமம் ஒரு பிளாட். 3 லட்ச ரூபாய் முன்பணம் இல்ல 4 லட்ச ரூபாய் முன்பணம் கட்டினா போதும். 50% லோன் போலாம் போதும். 4000 ரூபாய் இஎம்ஐ கட்டினா போதும். மாசம் 4000 ரூபாய் இடம் வாங்கிடலாம். ஓகே. ஒரு லேண்ட்லார்ட் ஆயிடலாம். ஓகே. அப்ப காட்டேஜ் வாங்கணும் எவ்வளவு சார் இனிஷியல் அமௌண்ட்? காட்டேஜ் வாங்கணும்னா ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்தா போதும். 5 லட்ச ரூபாய் 5 lakhs இருந்தா போதும். காட்டேஜ் நம்ம சைட்ல ஒரு காட்டேஜ் வாங்கிடலாம். ஓகே. அது மட்டும் இல்ல, அதுக்கு இஎம்ஐ வந்து பேங்க் லோன்ல பேலன்ஸ் வந்து இஎம்ஐ பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த காட்டேஜ்னு சொன்னீங்கல்ல, இங்க காட்டேஜ் வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன சார் லாபம்? கண்டிப்பா ப்ரோ, அதாவது நான் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னும் 2 டைப் இருக்கு. அதாவது வாங்கி போடுறோம் இடத்த, அப்படியே கழிச்சு வரோம், அது 5 டைம்ஸ் அப்ரிசியேஷன் ஆகுது. நமக்கு அது ஒரு டைப். இன்னொரு சிலர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இமிடியேட்டா எனக்கு ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும், ROI கிடைக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றது, ஓகே நீங்க நம்ம கிட்ட ஒரு காட்டேஜ் வாங்குங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு காட்டேஜ் வாங்குறீங்க. நீங்க வாங்குற காட்டேஜ் நான் ரெண்டுக்கு விடுறேன். அது ஒரு Airbnb booking.com கூட டை அப் பண்ணிட்டு அந்த ஃபெசிலிட்டி நம்ம கம்பெனி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ கம்பெனி சப்போர்ட் பண்ணி அதை வந்து கஸ்டமருக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதுல ஒரு சின்ன இன்கம் வரும். சோ அதை வந்து கஸ்டமர்ஸ் உடனே ROI-வும் எடுத்துக்கலாம். அப்ப இடம் வாங்கினா கொஞ்ச நாள்லயே வந்து நமக்கு இன்கமும் வர ஆரம்பிச்சிரும். கண்டிப்பா. இது நல்லா இருக்கே. ஓகே. அப்ப காட்டேஜ் மட்டும் நமக்கு ஓனர் இல்ல, நமக்கு இன்கமும் வந்துட்டு இருக்கு. இன்கமும் வந்துட்டு இருக்கும். ஓகே. அப்ப அந்த இன்கம் வச்சு அந்த இஎம்ஐ கட்டிக்கலாமே. ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மாசம் 10,000 ரூபாய் இஎம்ஐனா நமக்கு ஒரு மாசம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு காட்டேஜ்ல ஒரு 15,000 20,000 வருமானம் வருதுன்னு வச்சுங்க. ஒரு 10,000 அதுல இஎம்ஐ கட்டதுல என்ன இருக்கு? அவ்வளவுதான். ஆமா. சோ இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுதான் உண்மையான ஒரு பெஸ்டான ஒரு. கண்டிப்பா ப்ரோ, அதாவது இதுதான், இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இதுல எவ்வளவு, அதாவது லேண்டா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நல்லா எடுத்துட்டு போகலாம். சோ அதான் சொன்னேன் சார், ஒரு 5 வருஷம் கழிச்சு வரும்போது அதோட அட்மாஸ்பியர் நல்லா பயங்கரமா இருக்கும், அதோட சிச்சுவேஷன் எல்லாமே மாறும் இல்லையா? ஆமா. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த லேண்டோட வேல்யூ 5-5 டைம்ஸ் இதை விட வேற எங்க ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? நம்ம கிட்ட
இப்போ பிளாட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கா? இருக்கு ப்ரோ. இப்போ 800ல இருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் இருக்கு. ஓகே. ஆமா, இப்போ ஜனவரி மாசம் ஆரம்பிச்சிருச்சு 2026. ஸோ இப்போதுல இருந்து பாக்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான், இப்பயாவது ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்களும் வளருங்க, உங்க குடும்பம் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஓகே சார், சூப்பர். நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். கண்டிப்பா. Until then, bye. நன்றி.